குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 125. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நான் உங்களுக்கு வேதிக் மேக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணாமல் ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட் வச்சு பண்ணுங்க. ஓகே, 125 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15625 என்ற எண்ணின் வர்க்க மூலத்தை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. அப்போ 15625 கொடுத்திருக்காங்கன்னா இப்ப லாஸ்ட் டிஜிட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் என்னது? 5. சோ அப்ப 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 5ன்னு வரும். ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இங்க 5ல முடிஞ்சிருக்கா? அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 5ன்னு வரும். அடுத்து இங்க என்ன இருக்கு? 156 இருக்கா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? 12 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 144, 13 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 169. அப்படிதானே? அப்ப இங்க என்ன இருக்கு? 156 இருக்கு. அப்படிதானே? சோ 169 இல்ல, இங்க 13 போடக்கூடாது, இங்க 12 போடணும். ஏன்னா 156 இல்லைன்னா 156க்கு பக்கத்துல இருக்க நம்பரா இருக்கணும். இப்ப 12 ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா 144. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிடலாம்னா 12ன்னு போட்டுடலாம். ஓகே, 125. 125ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் புரியுதா? புரியுதா? இந்த இடத்துல ஏன் 13 போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியுதா? ஏன்னா இங்க இருக்கதே 156 தான். 13 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 169. ஓகேவா? சோ 156 விட பெரிய நம்பர். சோ அதனால அதை விட்டுட்டு நம்ம என்ன போடணும்? 12 போடணும் இந்த இடத்துல. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, சுமதி மேம் ஆப்ஷன் ஏ, பரத் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானது தான். +1 போடணுமா? +1 போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் உள்ளதை மட்டும் ஏதோ இன்டர்சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதான லாஜிக்கு? ஓகே, ஆப்ஷன் ஏ. எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணாதான் நாம நிறைய கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் அ கோட் லாங்குவேஜ் மங்கி அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க. பேங்கர் அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? ஒரு குறியீட்டு மொழியில் மங்கி அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுறாங்க. ஓகே, பேங்கர்ங்கிறத எப்படி குறியிடப்படும் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ மங்கி MONKEY. ஓகே, அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ZNOEKN போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இசட் வந்திருக்கு. அப்ப இசட் வந்திருக்குன்னா இங்க என்ன இருக்கு? ஒய் இருக்கு. ஓகேவா? அப்போ y+1 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இசட் வந்துடும். y+1, ஒய்க்கு அடுத்த லெட்டர் என்னது? இசட். அடுத்து எம் இருக்கு. ஸோ M+1 என்ன வரும்? N கிடைக்கும். ஓகே, ஸோ N போட்டுடலாம். அடுத்து பாருங்க, இங்க இடையில இருக்கிறத பாருங்க. NOEK, அந்த மங்கில உள்ள லெட்டர்ஸே வந்திருக்கு பாருங்க. NOEKன்னு வந்திருக்கு மிடில்ல. அப்ப நாம என்ன பண்ணிருக்காங்க? இந்த N தூக்கி இந்த இடத்துல போட்டிருக்காங்க, இந்த O தூக்கி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப N இங்க வந்திருக்கு, O இங்க வந்திருக்கு. அடுத்து KEல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? கேய இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டிருக்காங்க. ஓகே, சோ புரியுதா என்ன பண்ணிருக்காங்கன்னு? அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்களா? சோ ரிவர்ஸ்லயா NOEK அப்படியே வச்சுட்டு இந்த இசட்டையும் எண்ணையும் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? அப்படி மாத்திருக்காங்க. புரியுதா என்ன பண்ணிருக்காங்கன்னு? புரியுதா? சோ MONKEY இதான் மங்கி. சோ இதுல இசட்டும் வந்திருக்கு, எண்ணும் வந்திருக்கு. சோ இசட் வரணும்னா இங்க ஒய் வந்திருக்கு, y+1 போட்டுக்கலாம். என் வரணும்னா இங்க +1 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து மிடில்ல உள்ளதை பாருங்க. NOEKன்னு வந்திருக்கு. அப்ப இங்க ONKEன்னு இருக்கு. அப்ப இதை இப்படி மாத்தணும் அப்படின்னா இங்க இருக்கிறத இங்கேயும் கே எந்த பக்கமும் தூக்கி போட்டோம்னா அதே இது கிடைச்சிருமா? இப்ப பேங்கருக்கு அதே மாதிரி
மாதிரி பண்ணலாம். BANKER. ஓகே, B plus 1 வந்து உங்களுக்கு என்ன வரும்? C வரும். R plus 1 வந்து என்ன வரும்? S வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மட்டும் மாத்தணும். இப்படி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத தூக்கி லாஸ்டையும், லாஸ்ட் இருக்கிறத தூக்கி ஃபர்ஸ்டையும் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எழுதும் போது என்ன வரும்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வரும், லாஸ்ட் வந்து என்ன வரும்? சி வரும். அப்ப எஸ் சின்னு ஆரம்பிக்குது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி. ஓகே, மத்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த என் இங்க போடணும். ஆனா இந்த ஆப்ஷன்ல பாருங்க கேன்னு போட்டிருக்காங்க. சோ அதனால இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த ஏ தூக்கி இங்க போடணும், இ இந்த பக்கம் போடணும், கே இந்த பக்கம் போடணும். ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். சோ இந்த சார்ட்டை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. எந்த மியூசியத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டோட்டல் விசிட்டர்ஸ் விசிட்டட்? ஓகே, ABCDன்னு 4 மியூசியம் இருக்கு. 4 மியூசியத்துல எங்க வந்து அதிகமான விசிட்டர்ஸ் வந்து போயிருக்காங்க? ஓகே, சோ தமிழ் மீடியம் பாருங்க. அதிக பார்வையாளர்கள் எந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர்? இதான் கொஸ்டின். ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணுங்க இந்த சார்ட்டை பார்த்து. சோ எங்க அதிகமான அளவு போயிருக்காங்க? ஆப்ஷன் டி. ஓகே, சோ ரெண்டையும் ஆட் பண்ணி தானே சொல்லியிருக்கீங்க. ஓகே, டி பார்த்தாலே தெரியுது டில தான். ஆட் பண்ணவே வேண்டாம், ஏன்னா டில தான் 450 315 இருக்கு. சோ அப்ப அதுல தான் அதிகமா இருக்கும். சோ பேப்பர் பண்ண எடுக்காம ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. இங்க பாருங்க எந்த இதுல அதிகமான அளவு போயிருக்காங்கன்னு பாருங்க. ABCD இந்த 4ல எதுல அதிகமா போயிருக்காங்க? டி. எல்லாருமே டி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த 4 மியூசியம் இருக்கு. ABCDன்னு 4 மியூசியம் இருக்கு. 4ல எந்த மியூசியத்துல அதிகமான அளவு விசிட்டர்ஸ் போயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க இதை ஆட் பண்ணலாம். இத ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஏல எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னு தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா பில எவ்வளவுன்னு தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா சில எவ்வளவுன்னு தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டில எவ்வளவுன்னு தெரியும். இப்படி ஆட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இதோட ஆன்சர் சொல்லிடலாம். இங்க பாருங்க 300 200 இருக்கு வேல்யூ. இங்க வந்து 400 315 இருக்கு. இங்க 350 300 இருக்கு. ஆனா டி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கிறது டில தான். என்ன நம்பர் இருக்கு? 450 315 இருக்கு. அப்ப இது மூணையும் விட டி ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமான நம்பர் கிடைக்கும். அப்படிதானே? அப்ப டில தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மோர் விசிட்டர்ஸ் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிடலாம். பேப்பர் பெண்ணே எடுக்க வேண்டாம். நம்பரை பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இங்க 300 200 இருக்கா? இங்க 400 350, இங்க 350 300 இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறது டில தான். அப்ப இங்க தான் அதிகமான அளவு விசிட்டர்ஸ் வந்து போயிருப்பாங்க. நீங்க ஆட் பண்ணியும் ஆன்சர் சொல்லலாம். 300 plus 200 500 வரும். இங்க 750 வரும். இங்க பாத்தீங்கன்னா 650 வரும். சோ இங்க 800 வரும் ஆட் பண்ணாலும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டில, சாரி இந்த டில தான், இந்த டி மியூசியத்துல தான் அதிகமான அளவு விசிட்டர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். டிங்கிறது ஆப்ஷன் சில இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? முரண்பட்ட எண், அதாவது ஆட் ஒன் அவுட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆட் ஒன் அவுட்ங்கிறத கண்டுபிடிங்க. சோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். 6 41 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. ஓகே, யுவராஜ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. 6 41 மாத்தணும், 4 21 மாத்தணும். பார்த்தாலே தெரியுது. 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. ஓகே, சுப்லட்சுமி மேம் ஆப்ஷன் சி, பரத் ஆப்ஷன் சி, பார்த்த சாரதி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 6 41 மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணா 36, அது கூட 5 ஆட் பண்ணா 41 ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 கூட 5 ஆட் பண்ணா 21. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆட் ஒன் அவுட்னு கண்டுபிடிக்கணும். 6 41 மாத்தணும். 6 41 மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் யோசிங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர்னு யோசிக்கலாம். இல்லனா நாம 6 into 5 அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படி இல்லனா 6 into 6ன்னு யோசிச்சு +5 ஆட் பண்ணலாம். 6 into 6 36 ன்னு தெரியும். அத டைரக்டாவே நாம என்ன பண்ணிக்கலாம்? 6 ஸ்கொயர்னு யோசிச்சுக்கலாம். அப்ப 6 ஸ்கொயர் வந்து 36, அது கூட 5 ஆட் பண்ணிருக்காங்க. இங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது நம்பர் கிடைக்குது. இந்த மூணாவது இதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 7 ஸ்கொயர், அது கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்குது. அப்ப ஏ பி டி இது மூணுலயும் சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுது. ஆனா ஆப்ஷன் சி ல பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 5
போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 69 தான் கிடைக்கும். ஆனா இங்க 17 சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம் ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். ஓகே தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் ஃபாண்ட் வந்து சின்னதா தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஆப்ஷன் தெரியலையா? ஸோ 28, 30, 27, 26. ஆப்ஷன் சி வந்து 27, டி வந்து 26, பி வந்து 30. ஏ வந்து 28, பி வந்து 30, சி வந்து 27, டி வந்து 26. ஸோ இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 29 ரஞ்சித் 29 சொல்லியிருக்கீங்க. பேச்சியம்மாள் மேம் 31 சொல்லியிருக்கீங்க. ஓகே 29 தான் வருதா? ஆக்சுவலா இதை பொறுத்த இந்த கொஸ்டின்ல பாருங்க 29 ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ 29 ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம வேணா 29 ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். 29 ஆப்ஷன்ல இருக்கும், 28 இருக்கும், 30 இருக்கும், 31 இருக்கும். ஸோ 31 ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் பி சுபாஷ் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. மணிவண்ணன் ஆப்ஷன் சி, குட்டி 28, கலைச்செல்வி மேம் 29. ஸோ கரெக்டான நம்பர் சொல்லுங்க. அந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்கிறத கரெக்டா சொல்லுங்க. ஆப்ஷன் பி 30. ஓகே உமா மேம் 29. ஸோ 29, 31. ஓகே இன்னும் ஆன்சர் பண்ணுங்க. சித்ரா மேம் ஆப்ஷன் சி. ஆனா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு அக்யூரேட்டா என்ன வருதுங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இது எக்ஸாம்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்சர் 30 வருதுன்னா 28, 29, 30, 31 இதுதான் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. சுமதி மேம் 30. ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 வரும்னு நினைக்கிறேன். 30 தான் இதோட ஆன்சர். ஸோ ஏதாவது 1, 2 முன்ன பின்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா வந்துடும் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் a row of boys, A is 9th from the left end, whereas B is 8th from the right side. If C is sitting exactly between A and B, and C is 15th from the right end, find the total number of people in that row. என்ன சொல்லியிருக்காங்க? சிறுவர்கள் வந்து வரிசையில இருக்காங்க. A என்பவர் இடது முனையிலிருந்து 9வது இடத்திலும், B என்பவர் வலது பக்கத்தில் இருந்து 8வது இடத்திலும் இருக்கிறார். ஓகே A மற்றும் B க்கு இடையில் மிகச்சரியாக ஓகே எக்ஸாக்டா சி அமர்ந்திருந்தால் சி என்பவர் வலது முனையிலிருந்து 15வது இடத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏங்கிறவர் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு? 9வது இடத்துல இருக்காரு. ஓகே சோ ஏ இங்க போட்டுக்கிறேன். எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 9வது இடத்துல இருக்கான். ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பார்த்திருப்பீங்க. A is 9th from the left hand, whereas B is 8th from the right side. B ன்னு ஒருத்தர் அவன் வலது பக்கத்துல இருந்து ஓகே இவன் இடது பக்கத்துல இருந்து 9வது இடம். இதே வரிசையில பின்னு ஒருத்தன் வர்றான். அவன் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 8வது இடத்துல இருக்கான். ஓகே வலது பக்கத்துல இருந்து 8வது இடத்துல இருக்கான். வரைஞ்சிட்டேனா? சோ பி வந்து வலது பக்கத்துல இருந்து 8வது, ஏ வந்து இடது பக்கத்துல இருந்து 9வது. ஏக்கும் பிக்கும் இடையில எக்ஸாக்டா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மிடில்ல பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா? சீன் ஒருத்தன் இருக்கான். எக்ஸாக்டா சீன் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? சி என்பவர் வலது முனையிலிருந்து 15வது இடத்தில் இருக்கிறார். ஓகே அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சி எத்தனாவது இடத்துல இருக்கான்? இங்க இருந்து பார்க்கும்போது சி வந்து 15வது இடத்துல இருக்கான். ஓகே சோ 15வது இடத்துல வந்து சி இருக்கான். இல்லைன்னா இங்க கூட 15th போட்டுக்கோங்க. ஓகே வலது பக்கத்துல இருந்து 15வது இடத்துல இருக்கான். அப்படின்னா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க.
வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது சி வந்து 15வது இடத்துல இருக்கான். இப்ப இங்க இருந்து நான் கவுண்ட் பண்ணிட்டே வரேன் பாருங்களேன். இங்க இருந்து கவுண்ட் பண்ணும்போது எனக்கு ஏக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? இடது பக்கத்துல இருந்து நான் கவுண்ட் பண்றேன். இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏ 9வது இடத்துல இருக்கான்னா இங்க இருந்து இங்க வரை எத்தனை பேர் இருப்பாங்க? 8வது இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? இப்ப ஏக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ அத போட்டுட்டேன். பிளஸ் அடுத்து பாருங்க, ஏக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேருன்னு தெரியுமா? ஏக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேருன்னு தெரியுமா? சோ இங்க பாருங்களேன், சி வந்து எக்ஸாக்டா இருக்கானா, சி வந்து எக்ஸாக்டா ரெண்டு பேருக்கும் மிடில்ல கரெக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நான் இந்த இடத்த அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பில இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த பக்கம் பார்க்கும்போது 7 பேர் இருப்பாங்களா? ரைட் சைட்ல இருந்து பாருங்க, பி 8வது இடத்துல இருக்கான். அப்ப இந்த பக்கம் 7 பேர் இருப்பாங்க. இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க 8 பேர் இருப்பாங்க. ஓகே, சோ இப்போ இவனுக்கும் இவனுக்கும் இடையில, பிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? இவன் 8வது இடத்துல இருக்கான். ஓகே, அப்ப இவன் 15வது இடத்துல இருக்கான் வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது. அப்போ பிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்களா? ஏன்னா 8ல இருந்து 15க்கு போனோம்னா இடையில 6 பேர் இருப்பாங்க. அப்போ பிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கான்? 6 பேர் இருக்கான். ஓகே, சோ இந்த பக்கத்துல இருந்து நான் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 8 பேர் இருக்காங்க. பிக்கும் சிக்கும் இடையில நான் வந்து 6 பேர். ஓகே, ஏக்கு முன்னாடி வரதான் நான் கவுண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இங்க 8, இந்த இடத்துல எனக்கு 6 பேர் இருக்காங்க. இங்க பேக்ல இருந்து நான் வரும்போது இங்க 7 இருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த இடத்துல 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஏ சி வந்து எக்ஸாக்டா இருக்கான், ரெண்டு பேருக்கும் மிடில்ல இருக்கான். ஓகே, அப்ப இது 15வது இடம்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்ப இதுல எத்தனை பேர் வருவாங்க? 6 பேர். ஏன்னா இவ எக்ஸாக்டா மிடில்னா இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் இந்த பக்கமும் இருப்பாங்க. அப்படிதானே? ஏற்கனவே பிக்கும் சிக்கும் இடையில 6 பேர்னு சொல்லிட்டேன். அப்ப ஏக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. எக்ஸாக்டா மிடில்ல இருக்கான் அப்படின்னா இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை பேர் தான் இந்த பக்கமும் இருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர் தான் ரைட் சைட்ல இருப்பாங்க. அப்ப இங்க 6 பேர்னா இதுல இருந்து இது வரைக்கும் 6 பேர். ஓகே, இப்ப கன்ஃபியூஷன் இல்லையா? சோ இப்ப கரெக்டா ஆட் பண்ணுங்க. இங்க இருந்து இங்க வரை எத்தனை பேர்னு சொன்னேன்? 8 பேர். அடுத்து இந்த ஏல இருந்து சி வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 ஆச்சா? பிளஸ் இந்த சிக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் வருவாங்க? 6 பேர் வருவாங்க. ஏன்னா எக்ஸாக்டா இருக்கான் சி. அப்ப இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேர் தான் இந்த பக்கமும் இருப்பான். அப்ப 6 பேர்னு போட்டுடலாமா? அடுத்து ரைட்ல இருந்து இங்க வரைக்கும் எத்தனை பேர் இருப்பான்? பிக்கு முன்னாடி வரைக்கும் 7 பேர் இருப்பான். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியாச்சு? ஏக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கவங்க, பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிறவங்க, பின்னாடி இருந்து பிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் 3 பேரை நம்ம மிஸ் பண்றோம். யாரு? ஏயோட பொசிஷன். அப்படிதானே? சோ ஏயோட பொசிஷனை மிஸ் பண்றோம். அப்ப ஏயோட பொசிஷன் பிளஸ் இன்னொருத்தனை மிஸ் பண்றோம். யாரு? சி பிளஸ் இன்னொருத்தன் பி மிஸ் பண்றோம். ஓகே, தெளிவா புரியுதா? ஆக்சுவலா இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியா போட்டு காட்டியிருக்கேன். நீங்க எக்ஸாம்ல பார்த்ததுமே டைரக்டா இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, சோ நான் அழிச்சிட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் தெளிவா புரியும். ஓகே, சோ அந்த क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்க? இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 30 வரும். கரெக்ட்டா? சோ 14 20 27 27 3 30. ஓகே, இன்னும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. சோ ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இப்போ நான் நிறுத்தி நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணேனா இதை இன்னும் ஸ்பீடாவே நாம வந்து சொல்லிடலாம். இப்போ அந்த வரிசை இருக்கு. வரிசையில ஏ வந்து இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு சொன்னாங்க? 9வது இடத்துல இருக்கான்னு சொன்னாங்க. பி வந்து வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு சொன்னாங்க? 8வது இடத்துல இருக்காங்கன்னு சொன்னான். ஓகேவா? சோ இது ஏ, இது பி. ஏக்கும் பிக்கும் இடையில எக்ஸாக்டா கரெக்டா யார் இருக்கான்னு சொன்னாங்க? சி இருக்கான்னு சொன்னாங்க. வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது சியோட பிளேஸ் வந்து எத்தனாவது இடம்னு சொன்னாங்க? 15வது இடம்னு சொன்னாங்க. அப்படிதானே? வலது பக்கத்துல இருந்து இவன் எக்ஸாக்டா உட்கார்ந்துருக்கான். ஏக்கும் பிக்கும் இடையில எக்ஸாக்டா கரெக்டா இருக்கான் அப்படின்னா இந்த பக்கத்துல வலது பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் இடது பக்கத்துல இருப்பாங்க. சியோட வலது பக்கத்துல எத்தனை பேரோ அதுதான் இடது பக்கத்துலயோ. இப்ப 8 இங்க இருந்து பார்க்கும்போது பி 8, சி வந்து 15. அப்ப 8க்கும் 15க்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்களா? அப்ப பிக்கும் சிக்கும் இடையில 6 பேர். இவன் எக்ஸாக்டா உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் 6ங்கும் போது இந்த பக்கமும் 6 பேர் இருப்பாங்க. ஓகே, சோ இப்ப நாம ஈஸியா ஆட் பண்ணிடலாம். அப்படிதானே? சோ ஏ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஏயோட சேர்த்து பாத்தீங்கன்னா 9 பேரு. ஏக்கு முன்னாடி வர பாத்தீங்கன்னா 8 பேருன்னு போடலாம். தனியா கூட நீங்க ஏபிசிய ஆட் பண்ணிக்கலாம். 8 பேரு பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 பிளஸ் இதுல ஒரு 6 பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண போறோம்? ஏ பி சி இந்த 3 பேரை நம்ம கவுண்ட் பண்ணல, அந்த 3. ஓகே, சோ டோட்டலா ஆட் பண்ணும்போது நமக்கு 30 வந்துரும். ஓகே, இல்லனா நீங்க ஏ கவுண்ட் பண்ணினாலும் ஆட் பண்ணலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் 9 பேருன்னு போட்டுறலாம். பிளஸ் இல்லனா டைரக்டாவே இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க 15ன்னு போட்டுறலாம். ஓகே, எப்படினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியணுங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியா சொல்லியிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஆட் பண்ணி பாருங்க. 14 20 27 இவங்க 3 பேரையும் சேர்க்கும் போது 30 பேர் இருக்காங்க. சோ இந்த 31 29 ஆன்சர் சொன்னவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு பர்சனை நீங்க ஆட் பண்ணாம விட்டுருப்பீங்க.
டவுட் இருக்கா? ஃபைனலா ஏன் 1 ஆட் பண்ணணும்? அப்படியும் பண்ணலாம். சியோட லெஃப்ட், சியோட ரைட். ஸோ ரெண்டுமே தெரியும் நமக்கு. அதை வச்சு 31 - 1 13 சொல்லலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். 62,540, 63,500, டி வந்து 65,700. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலா -1 வந்து பண்ணக்கூடாது. இதுல எதுக்கு நம்ம -1 பண்ண போறோம்? சப்போஸ் -1 பண்றோம் அப்படின்னா இந்த சியோட லெஃப்ட், சியோட ரைட். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 31 - 1 போடலாம். ஸோ அந்த மாதிரி போகும்போது -1 போடலாம். இப்படி ஆட் பண்ணும்போது -1 வராது. ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எக்ஸாக்டா மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிருக்க வேண்டாமா? குட் மார்னிங் நிஷாந்த். ஆன்சர் பண்ணுங்க. குட்டி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ராஜ்குமார் ஆப்ஷன் ஏ. குட் மார்னிங் கிருத்திகா மேம். பேச்சியம்மாள் மேம் ஆப்ஷன் ஏ. முனீஸ்வரன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வருதா? ஆவரேஜ் மந்த்லி சேலரி வந்து 62,000 சொல்லியிருக்காங்க. அது போக அவருக்கு 6,000 ரூபாய் வந்து ஓடி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா அவர் வேலை பார்த்ததுனால ஓடி வந்து 6,000 ரூபாய் ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. 63,800 தான் வருதா ஆன்சர்? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. இதை 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். சித்ரா மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணாதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப் டி, என்டிபிசி, அண்டர் கிராஜுவேட்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஸ்டின், அந்த ஜிகேக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் இதை நல்லா படிச்சுக்கோங்க அண்டர் கிராஜுவேட் போறவங்க. ஓகே, மணிவண்ணன் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் இல்ல. ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் ஏயும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே. என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் எ பர்சன் இஸ் 62,000. ஓகேவா? ஸோ ஒரு பர்சனோட மந்த்லி சேலரியோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 62,000 ரூபாய். ஓகேவா? நார்மலா சேலரி மட்டும். இப்போ என்ன சொல்றாங்க? He also earns rupees 6,000 extra per month over time for 3 months. ஓகேவா? ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா அவர் ஓடி பார்த்திருக்காரு, ஓவர் டைம் வந்து பார்த்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு 3 மாசம் வந்து ஓடி பார்த்ததுனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாசத்துக்கும் 6,000 ரூபாய் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. Find the overall monthly income. ஓகே, overall monthly income of a person. இது பாத்தீங்கன்னா பிக்ஸடா அந்த சேலரி மாசம் மாசம் அவருக்கு 62,000 ரூபாய் சம்பளம். இப்போ ஓடி பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க இல்லையா? அந்த 6,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஓடி பார்த்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியது அந்த 6,000 ரூபாய். ஓகே, இப்போ ஓவராலா மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபரின் சராசரி மாத ஊதியம் 62,000. 3 மாதங்களுக்கு மேல் அதிகமாக பணியாற்றும் போது ஓவர் டைம் அவர் மாதத்திற்கு ரூபாய் 6,000 கூடுதலாக ஈட்டுகிறார் எனில் அந்நபரின் சராசரி மாத வருமானத்தை கண்டறியும். நார்மலா வேலைக்கு போறாரு அப்படின்னா மாச சம்பளம் எவ்வளவு? 62,000 ரூபாய். ஓகேவா? இப்ப என்ன பண்றாரு? ஓடி பாக்குறாரு. ஓடி எவ்வளவு பாக்குறாரு? 6,000 ரூபாய். 3 மாசம் ஓடி பாக்குறாரு. ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 3 மாசத்துக்கு அவருக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? 6,000 இன்ட்டு 3 18,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. 3 மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாங்க? ஓடி மட்டும் எவ்வளவு வரும்? 18,000 வருமா? புரியுதா? இது தனியா மாச சம்பளம் 62,000 ரூபாய். 3 மாசம் ஓடி பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் 6,000 போது 3 மாசத்துக்கு 18,000 வரும். இப்போ அந்த 18
18,000ங்கிறத நம்ம என்னவா மாத்தணும், ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கணும். இது 3 மாசத்துக்கு ஆவரேஜ் பார்க்கணும். ஓகே, அந்நபரின் சரியான மாத வருமானம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப அந்த 18,000ங்கிறது இயர்லி இன்கம்ல தானே சேரும். இப்போ ஒரு மாசத்துக்கு 62,000 ரூபாய், 12 மாசத்துக்குங்கும் போது 62,000 இன்ட்டு 12 வரும். புக்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அத 12 போட்டு அதுக்கப்புறம் இந்த 18,000 ஆட் பண்ணி டிவைட் பை 12 போட்டிருப்பாங்க. ஆவரேஜா சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க அப்படி பண்ண வேண்டாம். இப்ப என்ன அப்படின்னா அவரோட மாச சம்பளம் எவ்வளவு 62,000, 3 மாசத்துக்கு எவ்வளவு 18,000. அப்ப இது ஒரு வருஷத்துக்கு இதோட ஆவரேஜ் என்னன்னு பாருங்க. வருஷத்துக்கு இந்த 18,000தோட ஆவரேஜ் இல்ல, அதாவது ஒரு மாசத்துக்கு என்னன்னு கிடைக்குமா. இப்ப 18,000ங்கிறது 3 மாசத்துக்கு. ஓகேவா, அப்ப இத ஓவராலா பார்க்கும்போது 12 மாசத்துக்கு அவருக்கு என்னது இந்த 18,000. ஓகே, அப்ப அந்த 1 மந்த்துக்கு ஆவரேஜ் என்ன வரும், 18,000 டிவைட் பை 12 போடலாம். அப்ப 18,000 டிவைட் பை 12 போடும்போது எவ்வளவு கிடைக்கும், 1,500 கிடைக்கும். ஓகே, அப்ப ஒரு மாசத்தோட அந்த ஓட்டியோட ஆவரேஜ் என்ன கிடைக்கும், 1,500 ரூபாய். ஓகே, 18,000ங்கிறது 3 மாசம் ஓட்டி பார்த்தது. இப்போ அவருக்கு ஓவராலா ஆனுவல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 62,000 இன்ட்டு 12 பிளஸ் 18,000 தானே போடுவாங்க. அப்ப அந்த 18,000த்துல ஆவரேஜ் இப்ப புக்ல பாத்தீங்கன்னா 62,000 இன்ட்டு 12 பிளஸ் 18,000 எப்படி போட்டிருப்பாங்கன்னா 3 இன்ட்டு 6,000 டிவைடட் பை 12 போட்டிருப்பாங்க. ஓகே, எல்லா கணக்கும் ஒண்ணுதான். இதுக்கு ஆவரேஜே கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா இந்த 62,000க்கு பாத்தீங்க அப்படின்னா அது மாச சம்பளம் நமக்கு தெரியும். இந்த ஓட்டிக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு என்னன்னு பார்த்தா போதும். அப்போ 12 மாசத்துக்கு 18,000 அப்படின்னா 1 மந்த்துக்கு என்ன. ஓகே, அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜா 1,500 ரூபாய். வருஷத்துக்கு ஓட்டியோடது மட்டும் எவ்வளவு வரும், மாசத்துக்கு ஆவரேஜா 1,500 வரும். அப்ப மாச சம்பளம் 62,000 பிளஸ் ஒரு மாசத்துக்கான ஓட்டி அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 1,500. ஓவராலா அவருக்கு ஒரு மாசத்துக்கு 63,500 சம்பளம்னு சொல்லலாம். 63,500ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, சோ இந்த 3 மாசத்துக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவரோட இயர்லி சேலரியா கால்குலேட் பண்றாங்க அந்த கம்பெனில. வருஷத்துக்கு கடைசியில கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு சேலரி வரும், 62,000 இன்ட்டு 12 பிளஸ் இந்த 18,000. இதுதான் அவரோட இயர்லி சேலரி. அப்போ மந்த்லி சேலரிக்கு என்ன பண்ணுவோம், வரக்கூடிய ஆன்சரை 12ஆல டிவைட் பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணி 12ஆல டிவைட் பண்ணா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். நமக்கு கரெக்டா ஒரு மாசத்துக்கான சேலரி 62ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 6,000 இருக்கு இல்லையா, சோ இதுக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரோட மந்த்லி இன்கம் கிடைச்சிரும். ஓகே, சோ தெளிவா புரியுதா, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்ச நாள் மேக்ஸும் ரீசனிங்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஜிகே क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல மேக்ஸ் மட்டும் இல்ல, மேக்ஸும் இருக்கு ரீசனிங்கும் இருக்கு. ஒன் 141. ஓகே, யுவராஜ் 141 சொல்லிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் क्वेश्चन மாத்திட்டேனா, ஒரு செகண்ட். சோ என்ன சொல்லிருக்காங்க இதுல, ஈனா பிளஸ், எஃப்னா மைனஸ், ஜினா கிராஸ், ஹச்னா டிவைடட் பை, இந்த மாதிரி மாத்திக்கோங்க. மாத்திட்டு இதை சால்வ் பண்ணுங்க. 141. ஓகே, எல்லாருமே 141 தான் சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஜஸ்ட் அந்த சிம்பிளை மாத்திட்டு போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே 141 தான் சொல்லியிருக்கீங்க. சோ ஈனா பிளஸ்ன்னு மாத்தணும், ஈனா பிளஸ்ன்னு மாத்திக்கணும், எஃப்னா மைனஸ்ன்னு மாத்திக்கணும், ஜினா கிராஸ், ஹச்னா டிவைடட் பைன்னு மாத்திக்கணும். மாத்திட்டு இதை சால்வ் பண்ணணும். சோ 16 ஜி இருக்க இடத்துல என்ன பண்ணணும், கிராஸ் போடணும். 8 இருக்க இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. 17 அடுத்து எஃப் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். 52 ஹச் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், டிவைடட் பை போடணும். டிவைடட் பை 13. ஓகே, போட்டாச்சா. இப்போ நம்ம போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதுதானே போர்டு மாஸ். இப்ப பிராக்கெட் இருக்கா, இல்ல. ஆஃப் இருக்கா, இல்ல. டிவிஷன் இருக்கா, இருக்கு. அப்ப இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகுமா. 1 13 13, 4 13 52. அடுத்து என்ன பண்ணணும், டிவிஷன் முடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 16 8 128 பிளஸ் இங்க என்ன இருக்கு 17 மைனஸ் 4. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 8 7 15. ஓகே, சோ 5 மைனஸ் 4 யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 1ல தான் முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம அப்படி
அப்படியே ஆட் பண்ணிட்டு தான் ஆன்சர் சொல்லணும். 128ம் 7 135, 135 ஒரு 10 145, 145ல 4 போச்சு அப்படின்னா 141. ஓகே, 141ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் சி வந்து 2, டி வந்து 1. ஸோ இப்போ எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கும் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. குட்டி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. போன கொஸ்டினுக்கான ஆன்சரா? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் தானே? சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம ரொம்ப ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் சி. ஓகே, பிரபா ஆப்ஷன் சி, ரஞ்சித் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. பார்த்தசாரதி ஆப்ஷன் ஓகே, ஆன்சர் 2. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்க எல்லாத்தையும் முடிச்சிருங்க. வீக்லி பிளான் படி முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நாம கொண்டு போன லைவ் கிளாஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைவ் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட மதிப்பு என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம இந்த பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடலாம். ஓகேவா? சோ இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இது மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப இத தகா பின்னமா மாத்துறோம் அப்படின்னா 7 7 + 2 என்ன வரும்? 9. 9/7 கிடைக்கும். இன்ட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள போறோம். இதுக்குள்ள போகும்போது இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடுறோம். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 14 வந்து எல்சிஎம் கிடைக்கும். அப்போ இத 14 மாத்தனா மேலே கீழே 7ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 7 இங்க வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணனும். 7 - 2ங்கும்போது 5 ன்னு இருக்கும். 5/14 இருக்கும். அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா நான் 5/14 கொண்டு வந்துட்டேன். இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை தகா பின்னமா மாத்துறோம்னா 6 6 1 7. சோ 7/2 கிடைக்கும். அப்ப இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா 7/2 டிவைடட் பை 5/14 இருக்கு. அப்போ ஒரு ஃபிராக்ஷனுக்கும் இன்னொரு ஃபிராக்ஷனுக்கும் இடையில வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இந்த வகுத்தலை நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கலா மாத்துவோம். ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். ஓகே, 14/5 கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லாத்தையும் நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்து இந்த பிராக்கெட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதுல என்ன இருக்கு? 5 நாள் 20, 20 1 21, 21/5 இன்ட்டு 2 1 3, 3/2. ஓகே, சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 63/10 இருக்கும். ஓகே, அப்ப இந்த பிராக்கெட் சோ இந்த பிராக்கெட் ஃபுல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்தாச்சு. இங்க என்ன இருக்கு? டிவைடட் பை இருக்கா? சோ டிவைடட் பை என்ன இருக்கு? 63/10. 63/10. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 9/7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 14/5. சோ இது ஒரு ஃபிராக்ஷன் அப்படிதானே? சோ இதுக்கும் இடையில உங்களுக்கு என்ன இருக்கு? டிவைடட் பை இருக்கு. அப்ப நாம இந்த டிவைடட் பை என்னவா மாத்தலாம்? பெருக்கலா மாத்திட்டு இதை தலைகீழ போடலாமா? தலைகீழ போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10/63 இருக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? இப்போ நாம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 2 10. 5ஐயும் 2ஐயும் இந்த 10 கூட கட் பண்ணிரலாம். 9 7 63. 63 கூட கட் பண்ணிரலாம். 1 7 7, 2 7 14. சோ 2. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்? 2. 2ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? சோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிளான கான்செப்ட். ஒரு ஃபிராக்ஷனுக்கும் இன்னொரு ஃபிராக்ஷனுக்கும் இடையில வகுத்தல் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படியே மாத்திட்டு வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது ஃபிராக்ஷனை நீங்க என்ன பண்ணணும்? தலைகீழ போடணும். ஓகே, ரெசிப்ரோக்கலா போடணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நம்பர் சீரிஸ்.
ஸோ கொஷின்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா இமீடியட்டா சொல்லுங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுது பார்த்தாலே தெரியுது, அப்படிதானே? எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் நம்பர் மாதிரியே இருக்கு, அப்படிதானே? பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. யுவராஜ் 400. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் யோசிங்க. சௌந்தர்யா மேம் 400, ரஞ்சித் 400, ரம்யா மேம் 400, விதுஷா 400. ஓகே, சிம்பிள். எல்லாமே பார்க்கறதுக்கு ஸ்கொயர் நம்பர் தான். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? எல்லாருமே 400 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 4, 36, 144 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்கு? 4னா என்னது? 2 ஸ்கொயர்னு தெரியும். 36னா என்னது? 6 ஸ்கொயர். 144னா என்ன வரும்? 12 ஸ்கொயர்னு தெரியும். இப்போ நமக்கு 2ல இருந்து 6க்கு மாறி இருக்கு. தனியா எழுதி காட்டுறேன். 4, 36, 144 இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது? 2 ஸ்கொயர். இது வந்து என்னது? உங்களுக்கு 6 ஸ்கொயர். இது வந்து 12 ஸ்கொயர். ஓகே, அப்ப 2ல இருந்து 6க்கு மாறுது அப்படின்னா எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 4 ஆட் பண்ணிருக்காங்க. 6ல இருந்து 12 மாத்திருக்காங்கன்னா 6 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க 4, இங்க 6 ஆட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்து என்ன ஆட் பண்ணிருப்பாங்க? 8 ஆட் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? 4, 4 2 6, அடுத்து 6 2 8, 8 ஆட் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 8 ஸ்கொயர் வரும். சாரி, 8 ஆட் பண்ணிருப்பாங்க. சாரி, இங்க 8 ஆட் பண்ணிருப்பாங்க. 8 ஆட் பண்ணும்போது 12 பிளஸ் 8 என்ன வரும்? 20 வரும். அப்ப என்ன வரும்? 20 ஸ்கொயர்னு வரும். அப்ப 20 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வரும்? 400. புரியுதா? லாஜிக் தெரியுதா? இதுல 2 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 12 ஸ்கொயர்னு இருக்கு. 2 6 மாத்தணும்னா 4 ஆட் பண்ணா 6 மாறிடும். 6 12 மாத்தணும்னா 6 கூட 6 ஆட் பண்ணணும். அப்ப இங்க என்ன இருக்கு? 4 6, அடுத்து உள்ளது 8 ஆட் பண்ணணும். அப்ப 12 பிளஸ் 8 எத்தனை? 20. அப்ப 20 ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்? 400. 400ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின் தான். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 2.63, 5.38. ஆப்ஷன் சி வந்து 2.63, ஆப்ஷன் டி வந்து 5.38. இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிருக்கணும். சீக்கிரம் பண்ணுங்க. ஈஸி. காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு, அப்படிதானே? லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாபத்தை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க, இன்ட்டு 100 போடுங்க, அவ்வளவுதான். 5.38. ஓகே, யுவராஜ் 5.38 சொல்லியிருக்கீங்க. அப்ராக்சிமேட்டா அக்யூரேட்டா நீங்க கண்டுபிடிக்கணும்னு கூட இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மணிவண்ணன் ஆப்ஷன் டி. ரஞ்சித் 6.42% சொல்லியிருக்கீங்க. ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. நீங்க அக்யூரேட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல எலிமினேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். பேச்சியம்மாள் மேம் ஆப்ஷன் டி. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. கிருத்திகா மேம் ஆப்ஷன் டி. ஈஸியான கொஸ்டின் தான். காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு, ப்ராஃபிட் என்ன, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன, அவ்வளவுதான். முனீஸ்வரன் ஆப்ஷன் டி, ஸ்ரீனிவாசன் ஆப்ஷன் டி. சூப்பர், எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A cloth merchant bought 42 shirts, each at a price of 520. He sold each of them for 548. Find his profit percentage on each ஷர்ட். ஓகேவா? ஒரு துணி வியாபாரி 42 சட்டைகளை வாங்குகிறார். ஒண்ணுக்கும் பாத்தீங்கன்னா 520 ரூபாய் அப்படின்னு கொடுத்து வாங்குறாரு. அத ஒவ்வொன்னையும் 548 ரூபாய் அப்படின்னு விற்கிறாரு. அதோட உண்மையான விலை எவ்வளவு அப்படின்னா 520 ரூபாய். விற்ற விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 548. ஒவ்வொரு சட்டையிலும் அவருக்கு கிடைச்ச லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ காஸ்ட் பிரைஸ் 520, செல்லிங் பிரைஸ் 548. அப்ப ப்ராஃபிட் என்ன வரும் உங்களுக்கு? ப்ராஃபிட் என்ன கிடைக்கும்? 28 ரூபாயா? 548 மைனஸ் 520 போடும்போது 28 ரூபாய் வந்து லாபமா இருக்கும். எனக்கு லாபம் என்னன்னு வேண்டாம், லாப சதவீதம் தான் வேணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட்டா மேல போட்டுருங்க. ஓகேவா? எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் லாப சதவீதம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. சோ அதை கீழே போட்டாச்சு. 28/520 இன்ட்டு 100 போட்டுடலாம். ஓகே, நாம இப்ப கட் பண்ணலாமா? 0 0 கட் ஆகிரும். 14. சோ இங்க என்ன இருக்கும்? 26 வரும்.
இல்லைன்னா 4 வாய்ப்பாடுலேயே கட் பண்ணிடலாம் டைரக்டா 2 வாய்ப்பாடுல இருந்து போகாம 7 4 28 13 4 52 அப்படிதானே. ஸோ 13 அப்போ 70 இங்க 13 அப்படின்னு போட்டுடலாம். அப்ப எத்தனை தடவை போகும்? 5 13 65 6 13ங்கும் போது 78 ஆகிரும். அப்ப 5 13 65 அப்ப ஆன்சர் வந்து 5ல தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அப்ப இங்க ஆப்ஷன் வாங்க 5ல ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்ப மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா 4ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். அதையும் ஒரு டிஜிட் வச்சே நாம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்க கால்குலேட் பண்ணாலும் 5.38 தான் வரப்போகுது. அதை நீங்க கால்குலேட் பண்ணி எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிரவா? K108P. ஆப்ஷன் டி வந்து K108P. ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. ஓகே, பார்த்தசாரதி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல லெட்டரோட லாஜிக் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். குட்டி ஆப்ஷன் டி. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. லெட்டரோட லாஜிக் ஈஸி. ஆப்போசிட்ல உள்ளது அப்படியே எழுதியிருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட்ல இசட், சிக்கு ஆப்போசிட்ல எக்ஸ், இக்கு ஆப்போசிட்ல வி வரும், ஜிக்கு ஆப்போசிட்ல டி வருமா? ஓகே ரைட்டு. ஐக்கு ஆப்போசிட்ல ஆர். ஐ பிளஸ் டூங்கும் போது கே வரும். ஸோ கேக்கு ஆப்போசிட்ல பி. ஓகே, ஆப்ஷன் டி. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நம்பரோட லாஜிக் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 3 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 3 அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 9 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஈஸியான கொஸ்டின் தானே, இன்னும் லாஜிக் யோசிக்கலையா? 1 3 மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம், அது ஒரு வே. இன்னொரு வே என்ன இருக்கு? அது கூட 2 ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி. 2ல எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 2 ஆட் பண்ணா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். 1 + 2 3. அடுத்து 3 மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 3 9. ஸோ 2 3ன்னு ஆரம்பிக்கி. அப்போ 2 3னா ஆட் நம்பரும் வருது, ஈவன் நம்பரும் வருது. அப்போ இது என்ன சீரீஸா இருக்கும்? பிரைம் நம்பர் சீரீஸா இருக்கும். அப்படிதானே? 2 3 3க்கு அடுத்த பிரைம் நம்பர் எத்தனை? 5. ஸோ 5ங்கும் போது 9 + 5 14 கரெக்டா வருது. 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து 7. ஸோ 14 × 7 98. அதுக்கடுத்து 11. ஸோ 11ங்கும் போது 98 × 11 98 + 11 109. அவ்வளோதானே? ஆனால் ஏன் இன்னும் யாரோ ஆன்சர் பண்ணலை? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா அந்த கொஸ்டினை? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஏபிசிடி எழுதணுமான்னு தெரியல. ஸோ நான் ஒரு டைம் எழுதியிருந்தேன் இதுல. ஏன்னா ஏபிசிடி எழுதாமலே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏபிசிடி எழுதியாச்சு. இப்போ ஏல இருந்து இசட்டுக்கு போயிருக்காங்களா? அப்போ ஏக்கு ஆப்போசிட்ல இசட் வந்திருக்கு. ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், ரெண்டாவது உள்ளதுல பாருங்க சி இருக்கு. அப்ப ஏல இருந்து சிக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். ஏ வந்து 1வது இடத்துல இருக்கும், சி வந்து 3வது இடத்துல இருக்கும். அப்ப இந்த லெட்டர்ல இருந்து நான் +2 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும். அப்படிதானே? அப்ப சி +2 வந்து இ, ஜி +2 வந்து ஐ, ஐ +2 எனக்கு என்ன வரும்? ஐ +2 வந்து எனக்கு கே வரும். ஓகேவா? அப்ப அடுத்த லெட்டர் எனக்கு கேல தான் ஆரம்பிக்கும். எனக்கு ஏக்கு வந்து இசட்ட ஜோடியா வச்சிருக்காங்க. அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல உள்ளது இசட், சிக்கு எக்ஸ், சிக்கு ஆப்போசிட்ல உள்ளது எக்ஸ், ஈக்கு வி, ஈக்கு ஆப்போசிட்ல உள்ளது வி, ஜிக்கு டீனா ஜிக்கு ஆப்போசிட்ல உள்ளது, ஐக்கு ஆர்னா ஐக்கு ஆப்போசிட்ல உள்ளது எழுதியிருக்காங்க. அடுத்து அப்ப எனக்கு என்ன வரும்? கே, கேக்கு என்ன வரும்? கேக்கு ஆப்போசிட்ல பி இருக்கு. அப்ப கேபின்னு ஆரம்பிக்கும். இங்க வாங்க, எல்லா ஆப்ஷனுமே கேபி கேபி கேபின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ இதை வச்சு என்னால எலிமினேட் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா நம்பருக்கும் லாஜிக் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நம்பர் என்ன இருக்கு? 1 3 9 14 98 98 இருக்கு. சோ 1 வந்து 3 மாத்தணும்னா நான் என்ன பண்ணலாம்? ரெண்டு விதமா நான் யோசிக்கலாம். ஒன்னு வந்து நான் +2 போடலாம். இன்னொரு விதமா நான் என்ன யோசிக்கலாம்?
இன்ட்டு 3 போடலாம். இப்ப நான் இன்ட்டு 3 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்ட்டு 3யா இருக்கும், இதுக்கும் இன்ட்டு 3 அப்படின்னா சரி இன்ட்டு 3 போடுறேன், எனக்கு ஆன்சர் வருது இன்ட்டு 3 இன்ட்டு 3. அடுத்து நான் இன்ட்டு 3 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. இங்க 14, ஆனா நான் இன்ட்டு 3 போடும்போது 9 இன்ட்டு 3 எனக்கு 27 ஆகிரும். அப்போ நான் யோசிச்ச ஒரு லாஜிக் வந்து தப்பு, அப்படிதானே? சோ இன்ட்டு 3 வராது. அப்ப இந்த லாஜிக் படி நான் யோசிக்கலாம். அப்ப நான் +2 போடுறேன், அப்ப இங்க +2 போட்டேன்னா எனக்கு 3ஆ மாறும். அடுத்து இங்க +2 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், 5ஆ மாறிடும். அப்போ இங்க பிளஸ்க்கு பதிலா இத 9ஆ மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இங்க பிளஸ் வந்து அடுத்து வந்து கிராஸ் வரலாம், 3ய 9ஆ மாத்துறதுக்கு நான் இன்ட்டு 3 போடலாம். ஓகே, அப்போ +2 இன்ட்டு 3, அப்ப என்ன லாஜிக்னா பிளஸ் இன்ட்டு வரப்போகுது. அப்ப 2 வந்திருக்கு, 2க்கு அடுத்து 3 வருது, ஈவன் நம்பரும் வந்திருக்கு, ஆட் நம்பரும் வந்திருக்கு, அப்படிதானே? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்ப ஈவனும் ஆடும் சேர்ந்து எங்க வரும், பிரைம் நம்பர்ல வரும், அப்படிதானே? ஏன்னா ஒரே ஒரு பிரைம் ஈவன் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகே, இதுதான் என்னது, ஈவன் நம்பர்னு சொல்லலாம், 2 வந்து பிரைம் நம்பர்னு சொல்லலாம். பிரைம் நம்பர்னா பகா எண்ணுன்னு சொல்லுவோம். ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய நம்பர் தான் என்னது, பகா எண். அப்ப இங்க 2, இங்க 3. ஓகேவா? அப்ப அடுத்து இருக்கிறது உங்களுக்கு என்ன வரும், 2க்கு அடுத்த பிரைம் நம்பர் 3, 3க்கு அடுத்த பிரைம் நம்பர் எத்தனை, 5. 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஏன்னா 4 வந்து 2ஆல வகுபடும். அப்ப நாம இதை 5ன்னு போட்டுடலாம். அப்ப இங்க பிளஸ், இங்க கிராஸ், அடுத்து பிளஸ். கரெக்டா? சோ அடுத்து பிளஸ் போடும்போது 9 + 5 14 வரும். அடுத்து கிராஸ், 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் எத்தனை, 7. அப்போ 14 × 7 98. 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன வரும், 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 10 வந்து ஈவன் நம்பர். அடுத்து 11 தான் அடுத்த பிரைம் நம்பர். அப்ப 98 + 11 போது 109 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த क्वेश्चन, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चन, கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதோட HCF LCM கொடுத்திருக்காங்க. ஈஸியான क्वेश्चन தான். ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். 2/9, 1/9, 1/6. 2/9, 1/9, 1/6. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யுவராஜ் ஆப்ஷன் ஏ, சுப்லக்ஷ்மி மேம் ஆப்ஷன் ஏ, முனீஸ்வரன் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन, அடிக்கடி ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ இதை எவர் கிரீன் क्वेश्चनே சொல்லலாம். பழைய பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்தே இந்த क्वेश्चन இருக்கும். எல்லா பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கும் ரயில்வேல. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. இஃப் sum of 2 numbers is 15 and their HCF and LCM are 3 and 18, then the sum of reciprocal of the two numbers, ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை 15. அந்த ரெண்டு எண்ணை நான் x, y ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப x plus y வந்து என்ன வரும், ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் y, ரெண்டையும் கூட்டினா 15 வரும். அப்ப x plus y equal to எத்தனை, எனக்கு 15. அவற்றின் மீப்போவா மற்றும் மீச்சிமா, அதாவது HCF LCM. ஓகே, மீப்போவா வந்து எவ்வளவு, 3, மீச்சிமா வந்து எத்தனை, 18. ரெண்டு எண்களின் தலைகீழ் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. தலைகீழ்னா என்னது, அந்த நம்பர் எக்ஸ்னா அதை தலைகீழா போடுறேன்னா என்ன வரும், 1/x கிடைக்கும். நம்பர் ஒய்னா தலைகீழா போடுறேன் அப்படின்னா, ரெசிப்ரோக்கலா போடுறேன் அப்படின்னா 1/y கிடைக்கும். அப்ப தலைகீழா போட்டதுக்கு அப்புறம் அதோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நாம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம், 1/x + 1/y கண்டுபிடிக்கணும். இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும், xy வந்து LCM கிடைக்கும். இங்க y இல்ல, சோ y ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க x இல்ல, x ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y + x / xy ன்னு கிடைக்கும். y + x னாலும் x + y னாலும் ஒண்ணுதான். நம்ம கையில என்ன இருக்கு, x + y யோட மதிப்பு இருக்கு. xy யோட மதிப்பு இருக்கா, இல்ல. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. HCF LCM கொடுத்திருக்காங்க. நாம என்ன படிச்சிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் x y ன்னு இருக்குன்னா அதோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட LCM × HCF க்கு ஈக்குவலா இருக்கும். படிச்சிருக்கோமா LCM and HCF டாபிக்ல? அப்ப xy தான் அந்த நம்பர்னா அதோட ப்ராடக்ட் என்ன வரும், x × y = LCM × HCF. so 3 × 18. ஓகே, அப்ப x × y யோட மதிப்பு எவ்வளவு, 3 × 18. ஈஸியா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்துடலாமா, x + y யோட மதிப்பு 15, xy யோட மதிப்பு எவ்வளவு, 3 × 18. so 3 × 18 போட்டுருங்க. 1 3 3, 5 3 15. so 5/18 கிடைக்கும். 5/18. அப்ப அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, 5/18. 5/18ங்கிறது ஆப்ஷன் ஏ.
கிளியரா புரிஞ்சிருச்சா? ரெண்டு நம்பரை XYன்னு எடுத்துக்கோங்க. XYன்னு தான் எடுக்கணும் இல்லை, ஏபின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட தலைகீழியோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அப்ப தலைகீழியோட கூட்டுத்தொகை பார்க்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஏபின்னு எடுத்தீங்கன்னா A plus B divided by ABன்னு கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம், A into B இல்லைன்னா X into Yங்கிறது LCM HCF ஓட பெருக்கற் பலன். ஓகே, சோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸி. எது ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, இல்ல ரெண்டுமே ஃபாலோ ஆகுதா, இல்ல ரெண்டுமே ஃபாலோ ஆகலையா? கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க, தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஏற்கனவே நாம இதுக்கு முன்னாடி உள்ள லைவ்ல இதே கொஸ்டினை அப்படியே பார்த்திருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு கிளாஸ் முடியறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. நெய்தர், நெய்தரா? ஸோ நெய்தர் வருதா? 2000 ரூபாய் நோட்டா மாத்திக்கலாம், அந்த ஸ்லிப்பு தேவையில்லை, அப்படிதானே? ஸோ 2 ஃபாலோஸ், கரெக்ட் தானே? நெய்தர் எப்படி வரும்? ஸோ நெய்தர் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இது ஃபாலோ ஆகல, ஏன்னா 20,000 ரூபாயா, சாரி 2000 ரூபான்னு சொல்லிட்டேனா, 20,000 ரூபாய். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல 20,000 கொடுத்திருக்காங்க. No one will be allowed to withdraw an amount of more than 20,000. ஓகே, தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஓகே, எல்லாருமே 2 சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ் மீடியமும் ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு மட்டும் யோசிங்க. ₹20,000 வரை மாத்துறதுக்கு அந்த இது ஸ்லிப்பு தேவையில்லை, அதானே சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாருமே 2 ஃபாலோஸ் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க இதுல? ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத வச்சு மட்டும் யோசிங்க. ஓகேவா? India's largest lender bank has announced that it will be allowing customers to exchange 2,000 notes without a requisition slip for amounts of up to 20,000. ஓகே, 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து நீங்க மாத்திக்கலாம். எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 வரைக்கும். ஓகே, 20,000 வரைக்கும் அந்த ஸ்லிப் இல்லாமலே நீங்க 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். 20,000 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா ஸ்லிப் தேவை, அதானே இதுக்கு அர்த்தம். சோ 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க 2000 ரூபாய் நோட்டை மாத்திக்கலாம், ஸ்லிப் இல்லாம மாத்திக்கலாம். 20,000 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா ஸ்லிப் வந்து தேவை. ஆனா நாங்க 20,000 ரூபாய்க்கு மேலையும் என்ன பண்ணுவோம், மாத்தி கொடுப்போம். இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல? 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க மாத்துறதுக்கு ஸ்லிப் வேணும், அப்படிதானே? 20,000 ரூபாய் வரைக்கும் 2000 ரூபாய் நோட்டை மாத்துறீங்கன்னா ஸ்லிப் வேணும். அதுக்கு மேலயும் மாத்துவோம், ஆனா ஸ்லிப் தேவை. ஓகேவா? சோ புரியுதா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? No one will be allowed to withdraw an amount of more than 20,000. 20,000 ரூபாய்க்கு மேல மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ஃபாலோ ஆகாது. 20,000 ரூபாய்க்கு மேல மாத்த முடியாதுன்னு சொல்லல. 20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்லிப் இல்லாம மாத்திக்கலாம், அப்படிதானே? ஸ்லிப் இல்லாம மாத்திக்கலாம். 20,000 ரூபாய்க்கு மேல போகும்போது ஸ்லிப் கொண்டு போனாதான் மாத்துவாங்க. ஓகேவா? ஆனா இங்க 20,000 ரூபாய்க்கு மேல நாங்க மாத்த மாட்டோம் அப்படிங்கறத எங்கேயுமே சொல்லல. அப்ப இது ஃபாலோ ஆகல. No requisition slip is required for exchange of up to 20,000. 20,000 ரூபாய்க்கு வரைக்கும் மாத்துறீங்க, 20,000 ரூபாய் வரைக்கும் மாத்துறீங்கன்னா அந்த ஸ்லிப் வந்து தேவையில்ல. ஓகேவா? சோ இந்த ஸ்லிப் வந்து நாட் ரெக்வயர்டு. ஓகே, சோ இது வந்து தேவையில்லை. அப்ப இது ஃபாலோ ஆகுது. ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. 20,000 வரையிலான தொகைகளுக்கு கோரிக்கை சீட்டு இல்லாமல் வாடிக்கையாளர்களை ரூபாய் 2,000 நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி அறிவித்துள்ளது. அப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இதுல இருந்து என்ன அர்த்தம்? நீங்க 20,000 ரூபாய் வரைக்கும் 2,000 ரூபாய் நோட்டை வந்து ஸ்லிப் இல்லாம மாத்திக்கலாம், அதான் அர்த்தம். அப்ப 20,000 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா நீங்க ஸ்லிப் கொண்டு வரணும்னு அர்த்தம். ஓகே, அதான இந்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ளது. இப்போ இதோட முடிவு பாருங்க. 20,000 ரூபாய்க்கு மேல் யாரும் பணம் எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இங்க அப்படி சொல்லல, அப்படிதானே? 20,000 ரூபாய்க்கு மேல மாத்த வந்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப இது ஃபாலோ ஆகல. 20,000 வரை மாத்தணும், பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கோரிக்கை சீட்டு தேவையில்ல, அதாவது ஸ்லிப் தேவையில்லைங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஃபாலோஸ். ஓகே, சோ 2 ஃபாலோஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இது சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்.
ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல எது காம்போசிட் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எது காம்போசிட் நம்பர்னு சொல்லுங்க. பகு எண். தமிழ்ல அதோட வார்த்தை என்னன்னா பகு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ பிரைம் நம்பர்னா பகா எண்ணு, தமிழ் மீடியம்க்கு பாத்தீங்கன்னா கலவை எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பகு எண். ஓகேவா? ஸோ பகு எண். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 63. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 100 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்ல 100 கொஸ்டின் இருக்குன்னா மேபி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்கலாம். நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல வந்து பகு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ பிரைம் நம்பர்னா என்னது? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா அந்த நம்பர் ஒன்னாலும் அந்த நம்பராலையும் மட்டும்தான், தன்னாலும் மட்டும்தான் வகுப்படும். அதுதான் நம்ம பிரைம் நம்பர். இப்ப 53 எடுத்துக்கிட்டீங்கன்னா 53 வந்து 53ஆல வகுப்படும், ஒன்னால வகுப்படும். அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம்? பிரைம் நம்பர், பகா எண்ணுன்னு சொல்லலாம். 73 எடுத்தீங்கன்னா 73 ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் தான் வகுப்படும். 43 பாத்தீங்கன்னா 43ஆலையும் ஒன்னாலையும் தான் வகுப்படும். ஆனா 63 எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 வந்து ஒன்னாலையும் வகுப்படும், 63ஆலையும் வகுப்படும், 7ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், வேற என்ன இருக்கு? 9ஆலையும் வகுப்படும். ஓகேவா? 21ஆலையும் வகுப்படும். அப்படிதானே? 21ஆலையும் இதை வந்து இது பண்ணலாம். அப்ப இவ்ளோ நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படும். ஆனா இந்த 63 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னாலையும் வகுப்படும், அந்த நம்பராலையும் வகுப்படும், அது போக இந்த நம்பர்ஸாலையும் வகுப்படும். அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போசிட் நம்பர், பகு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காம்போசிட் நம்பர் தமிழ்ல வந்து பகு எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுப்படக்கூடியதை நாம என்ன சொல்லுவோம்? பகா எண்ணுன்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஒரு சின்ன பசில், ஆனா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க. ஓகே, 8 பேரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான் எடுக்கணும் பசில் சால்வ் பண்றதுக்கு. மேக்ஸிமமே 30 செகண்ட்ல பசில் சால்வ் பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா 1 மார்க் தான் அந்த கொஸ்டினுக்கு. அப்போ அந்த அளவுக்கு தான் பசிலும் இருக்கும். இப்போ பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 5 கொஸ்டின். அந்த டைம்ல கொஞ்சம் டைம் எடுத்து நாம பண்ணலாம், 2 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் பஸ்ஸுக்கு. ஆனா இங்க வந்து ஒரு கொஸ்டின் தான், 1 மார்க் தான். அப்ப நாம வந்து ஒரு 20 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட் டயக்ராம் போட போறீங்க, ஒவ்வொரு வரியா ரீட் பண்ண போறீங்க, பிளேஸ் பண்ண போறீங்க. 0. ஓகே, யாருமே இருக்கல. ஓகே, நன். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து 1, ஆப்ஷன் பி வந்து நன், ஆப்ஷன் சி வந்து 3, ஆப்ஷன் டி வந்து மோர் தென் 3. ஆன்சர் பண்ணுங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் ஜிகேக்கும் கரண்ட் அஃபேருக்கும் கொடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நம்மளால மார்க் வந்து அதிகமா வாங்க முடியும். ஈஸியான பஸ்ஸில் தான். ஓகே, யுவராஜ் நன், பார்த்தசாரதி நன் சொல்லியிருக்கீங்க, பிரவீன் நன், சுப்லக்ஷ்மி மேம் நன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? எல்லாருமே நன் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 8 people, 8 பேர் வந்து இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, சோ இந்த பஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிரணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுல 8 பேர் உட்கார போறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? M sits at one of the extreme ends of the line. ஓகே, சோ என்ன சொல்லிருக்காங்க? M வந்து ஏதோ ஒரு எண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. ஓகே, ஏதோ ஒரு தீவிர முனைனா எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா ஒன்னு இந்த எண்ட்லயும் இருக்கலாம், இல்லனா இந்த எண்ட்லயும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ நான் வந்து இந்த எண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சோ இந்த எண்ட்லயும் அவர் இருக்கலாம், இங்க M இருக்கலாம். ஓகே, அப்போ இங்க M இருந்தாருன்னா மீதி 7 பேர் எங்க இருப்பாங்க? 4, 5, 6, 7, 8. ஓகே, சோ மீதி 7 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. மொத்தம் 8 பேர் போட்டேனா, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணி நான் 2 பாசிபிலிட்டி வரையறேன்னா, இது எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா ஒன்னு M இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா மீதி 8 பேரும் எந்த இடத்துல இருப்பாங்க? மீதி 7 பேரும் இந்த இடத்துல வருவாங்க. சோ 3, 6, 7, 8. கரெக்டா? 3,
6 8 பேர் போட்டாச்சு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 2 people sit between m and e. m-க்கும் e-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒன்லி 2 people sit between m and e. m மற்றும் e இடையே 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். m எங்க இருக்காங்க, அப்ப 2 பேர்னா 1 2 e எங்க தூக்கி போடலாம். இங்க பாருங்க 1 2 e எங்க போடுறோம். ஓகேவா, சோ ரெண்டு இதுலயுமே நான் பிளேஸ் பண்ணிட்டே வரேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. D sits third to the right of E. Okay, D ன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் E யோட third rightல இருக்கான். D என்பவர் E இன் வலது புறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப E எங்க இருக்கான், E இங்க இருக்கான். E யோட third rightனா 1 2 3. இங்க வந்து நாம என்ன தூக்கி போட்டுறலாம், D ய போட்டுறலாம். ஓகேவா, சோ இங்க பாருங்க E யோட third rightல இதுல பிளேஸ் பண்றேன்னா 1 2 3. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏற்கனவே இங்க M உட்கார்ந்து இருக்கான். அப்ப நான் இந்த பஸ்ல இந்த பாசிபிலிட்டியை நான் தப்புன்னு சொல்லிடலாம். இதை மட்டும் நான் சால்வ் பண்ணாலே போதும். புரியுதா, ஈயோட தேர்ட் ரைட்ல இங்க டி போட முடியாது. 1 2 3 டி போடுற இடத்துல எம் உட்கார்ந்து இருக்கான். அதனால நான் இதை வந்து இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிட்டு இதுல மட்டும் சால்வ் பண்ணா போதும். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. only 4 people sit between D and T. ஓகே, D க்கும் T க்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. D மற்றும் T இடையே 4 பேர் அமர்ந்துள்ளனர். அப்ப 4 பேர்னா 1 2 3 4. கரெக்டா, 1 2 3 4. அப்ப டி எங்க போடுவீங்க, இந்த இடத்துல போடுவீங்க. ஓகே, டிக்கும் டிக்கும் இடையில 4 பேர். டி ஏற்கனவே இங்க இருக்கான், இடையில 1 2 3 4. கரெக்டா போட்டாச்சா. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. Z sits to the immediate right of P. ஓகே, Z வந்து பாத்தீங்கன்னா P யோட இமிடியேட் ரைட்ல இருக்காங்க. P யோட இமிடியேட் ரைட்ல Z. Z என்பவர் P இன் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப P யோட உடனடி வலதுபுறம் அப்படின்னா என்ன வரும், P இங்க Z வரும். ஓகே, அப்ப P யும் Z பக்கத்துல பக்கத்துல வரணும். P க்கு ரைட்ல Z. அப்ப P யும் Z பக்கத்துல பக்கத்துல எங்க போட முடியும், இங்க போட முடியுமா, இங்க ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்கு. அப்ப P யும் Z பக்கத்துல பக்கத்துலனா இங்க 2 பேருக்கு இடம் இருக்கு. அப்ப இங்க P ய போட்டு இங்க Z போட்டுறலாம். அடுத்த வரியை பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, W does not sit any of the extreme ends of the line. W வந்து எந்த ஒரு கார்னர்லயும் எந்த ஒரு ஓரத்திலையும் உட்காரல. ஓகேவா, சோ W கோட்டின் எந்த தீவிர முனைகளிலும் உட்காரவில்லை. அப்போ W வை இந்த இடத்துல போட முடியாது, ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இருக்க இந்த இடத்துல W வை போட்டுறலாம். ஓகே, இங்க வரமாட்டான்னா மிச்சம் அந்த ஒரு இடம் தான் இருக்கு, இந்த இடத்துல போட்டுறலாம். ஓகே, Y இன் வலதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள், எல்லாரையும் பிளேஸ் பண்ணிட்டோமா, மிச்சம் யார் இருக்கா, Y இருக்காங்க. அந்த Y தூக்கி இந்த காலியா இருக்க இடத்துல போட்டுறலாம். Y யோட ரைட் சைடுல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. Y யோட ரைட் சைடுல யாருமே இல்ல. அப்ப நாம என்ன சொல்லிடலாம், நன்னு சொல்லிடலாம். ஓகே, யாருமே இல்ல, சோ நன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. லாஸ்ட் क्वेश्चन, இதோட கிளாஸை முடிச்சிருவோம். சோ இதோட கிளாஸை முடிச்சிரலாம். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு மென்சுரேஷன் क्वेश्चन இருந்துச்சு இல்லையா, மென்சுரேஷன் ஜியோமெட்ரி क्वेश्चन இருந்துச்சு. ஓகே, அதை நாளைக்கு சால்வ் பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு 1 hour ஆயிருச்சு. ஸோ அந்த கொஸ்டினை நாளைக்கு சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 7 4/5, ஆப்ஷன் பி வந்து 7, சி வந்து 7 1/4, டி வந்து 7 1/2. உங்களுக்கு லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டி வரைக்குமே கொண்டு போகலாம். இப்போ அண்டர் கிராஜுவேட் நடக்கும், ஸோ அதுக்கடுத்து குரூப் டி வரைக்கும் கொண்டு போகலாம் லைவ். கொஞ்ச நாள் வந்து மேக்ஸ் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாம கொண்டு போன லைவ் கிளாஸ்லயும் முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி 7 1/2. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஈஸியாக இது பண்ணிடலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் வர வரைக்குமே உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க அண்டர் கிராஜுவேட் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துறாம அடுத்து குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது, நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்குமே நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஜாப்ல போய் உட்கார்ந்த பிறகும் அதுக்கப்புறமும் படிக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறி போக முடியும். ஆஃப்லைன் கிளாஸ் சீக்கிரம் கொண்டு வந்துடலாம்.
ஸோ எப்பவுமே நாம வந்து படிச்சுட்டே தான் இருக்கணும். வேலைக்கு போனாலும் சரி, அப்பவும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து போக முடியும். ரயில்வேக்குள்ள போயிட்டு அடுத்து சிஜி எல்லாம் போகலாம். இல்ல ரயில்வேலயே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்கு. அதனால இந்த படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க எப்பவுமே. ஒரு ஜாப் கிடைச்ச பிறகும் சரி, அந்த படிக்கிறத அப்படியே கொண்டு போங்க. ஓகே, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லுங்க, கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஈஸி தானே. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஓகே, ஆப்ஷன் டி. திவாகர் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப சுத்தி போடுறீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க. விஜய் ஆப்ஷன் சி, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் டி. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டேங்க் இஸ் ஃபில்ட் இன் 3 hours. 3 மணி நேரத்துல தொட்டி நிரம்பிடும். ஓகேவா? பை 3 பைப்ஸ். ஒரு தொட்டி இருக்கு, அதுல 3 பைப் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பிடும். பைப் ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னா 6 times as fast as pipe C. ஓகே, and 2 times as fast as pipe B. How many hours will pipe B and C take to fill the tank ன்னு சொல்லியிருக்காங்க. ABC 3 பைப் இருக்கு, 3 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்பிடும். ஓகேவா? சோ 3 பைப்பையும் நீங்க திறந்து விட்டீங்க, 3 பைப்பையும் திறந்து விடுறோம் அப்படின்னா 3 மணி நேரத்துல தொட்டி வந்து நிரம்பிடும். குழாய் ஏ ஆனது சியை விட 6 மடங்கு வேகமானது. அப்ப ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6C போட்டுடலாமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் 6 times as fast as C னா ஏ ஈக்குவல் டு 6 times C. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? and 2 times as fast as pipe B. அப்ப A வந்து பாத்தீங்கன்னா C ல 6 மடங்கா, B ல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா வாசிங்க. A ஆனது C குழாயை விட 6 மடங்கு வேகமானது மற்றும் B குழாயை விட 2 மடங்கு வேகமானது. அப்ப A ஈக்குவல் டு 2 into B கிடைக்கும். ஓகே, அப்போ B மற்றும் C ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நாம இதை என்ன பண்ணலாம்? ரேஷியோவா கொண்டு வரலாம். அப்படிதானே? A by C equal to 6/1 கொண்டு வரலாம். இதை எப்படி கொண்டு வரலாம்? A by B equal to 2/1 சொல்லலாம். ஓகே, சோ இதை நீங்க பார்த்ததுமே டைரக்டா A/C வந்து 6:1 எழுதிக்கலாம். இப்போ புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து இந்த மாதிரி நான் சொல்றேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே நீங்க ரேஷியோவா கொண்டு வந்துடலாம். இப்போ A/C வந்து என்னது? 6:1. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A/B. A/B பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? A/B வந்து 2:1 இருக்கு. இப்ப இதுலயும் A இருக்கு, இதுலயும் A இருக்கு. இங்க Aயோடது பாத்தீங்கன்னா 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமுமே சேம் நம்பர் கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். அப்படிதானே? A/B/C ரேஷியோ கொண்டு வரணும். பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு LCM எடுக்கணும். இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. 6க்கு 2க்கு LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 6 தான் LCM கிடைக்கும். அப்ப இத 6 மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுல A 6 மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இத 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா A யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க இத 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 into 2 6 தான் போட்டாச்சு. அடுத்து B க்கு 3 into 1 3 போட்டாச்சு. அடுத்து C க்கு பாருங்க, C இங்க தான் இருக்கு. 1 into 1 என்னது? 1. புரியுதா? ஒண்ணுமே இல்ல. அந்த A பாருங்க ரெண்டுலயும் காமனா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் காமனான நம்பரா கொண்டு வரணும். அப்ப LCM எடுக்கணும். அப்ப 6 வரும். அப்ப இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப A யோட திறமை கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். B யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. C யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். ஓகே, இல்லனா தொட்டி தண்ணி நிரம்புற மாதிரி பாத்துக்கோங்க. A வந்து 6ங்கிற தண்ணியை நிரப்புது, Bங்கிறது 3 லிட்டர் நிரப்புதுன்னு வச்சுக்கோங்க, Cங்கிறது ஒரு இது நிரப்புது. எப்படி உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 3 மணி நேரத்துல தொட்டி வந்து நிரம்புது. ஓகே, சோ எவ்வளவு நேரத்துக்குள்ள தொட்டி நிரம்புது? 3 மணி நேரத்துல தொட்டி வந்து நிரப்புது. ஓகே, அப்ப 3 hours வந்து வேலை நடக்குது. A யோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 6 கேக் பண்ணுவான். B யோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். C யோடது எவ்வளவு? 1 கேக் பண்ணுவான். அப்போ டோட்டலா 3 மணி நேரத்துக்கு பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு பண்ணுவாங்க? 6 3 9 9 1 10 10 கேக் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 10 கேக் பண்ணுவாங்க. இங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்க? 3 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. அப்ப டோட்டலா எத்தனை கேக் பண்ணுவாங்க? 3 into 10 30 கேக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நீங்க இது வந்து டைம் அண்ட் ஒர்க் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் மாதிரி தான் சால்வ் பண்ணணும்னு இல்ல. டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் அப்படி இங்க அப்ளை பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஆட்கள் வேலை பார்ப்பாங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல வந்து பைப் வேலை பார்க்கும். அவ்வளவுதான். அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 30 கேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியும் சியும் சேர்ந்தான்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலை முடியும்? ஓகேவா? அப்ப பியும் சியும் சேர்ந்தான்னா B யோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். C
சியோட திறமை எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு 4 கேக் பண்ணுவான். 2 பேரும் சேர்ந்து வேலை கொடுக்குறேன்னா 1 மணி நேரத்துக்கு எனக்கு எத்தனை கேக் ரெடி ஆகும், 4 கேக் ரெடி ஆகும். ஓகேவா? அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு, 30 கேக் பண்ணணும். டார்கெட் எவ்வளவு, 30. அப்ப எவ்வளவு முடியும் 30 கேக்கு, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது 30 டிவைடட் பை 4. ஓகே, கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 7.5 7 சாரி 7 நாள் 28, கரெக்ட் தானே, 5 நாள் 20, 7.5 கிடைக்கும். இல்லனா 7.5 அப்படின்னு போட்டுடலாம். 7 1/2ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? எல்லாமே பாருங்க ஆன்சர் 7ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நாம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல 7 1/2 போடுறதுக்கு பதிலா எக்ஸாம்ல பதட்டத்துல 7 1/4 நிறைய பேர் சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இங்க 4 இருக்கா, சோ அப்ப 7 1/4 சூஸ் பண்ணி விட்டுருவீங்க. அப்ப இவ்வளவு தூரம் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அதனால ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது கவனமா ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சிடலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருக்கா? ஸோ கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கு. கிராஜுவேட்டுக்கா இருக்கட்டும், சாரி அண்டர் கிராஜுவேட்டுக்கா இருக்கட்டும், இல்ல குரூப் டிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும்னா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ஜிகே மறந்து போகுது, அது மறக்கதான் செய்யும் படிக்க படிக்க. ஆனால் நம்ம ரிப்பீட்டடா படிக்கணும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். ஜிகே படிக்கணும். அந்த கோட்வேர்டு வச்சு படிங்க. அந்த இயர்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த், இல்ல ஏதாவது ஒரு இதோட சினிமாவோட ரிலேட்டடா, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி ரிலேட்டடா வர மாதிரி படிங்க. ஏன்னா ஜிகே வந்து நிறைய இது நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், நிறைய வச்சுக்கணும். மேக்ஸ் மாதிரி அது லாஜிக் கிடையாது ஜிகேக்கு. ஸோ அதனால எப்படி படிச்சா ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி வச்சு படிங்க. ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கிளாஸ் இதோட முடிச்சிடுறேன். ஸோ திருப்பியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது ரொம்ப சிம்பிள். 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன? ஸோ மற்றவங்க எல்லாருமே நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் நாம. ஓகே, சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறாங்க. ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில 6 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏயோட திறமை பாத்தீங்கன்னா பில 2 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஏயோட திறமை பாத்தீங்கன்னா பில 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதை ரேஷியோவா மாத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும், ஏ பை சி ஈக்குவல் டு 6/1. இங்க மாத்தி காட்டினேன் பாருங்க, ஏ பை சி ஈக்குவல் டு 6/1, ஏ பை பி ஈக்குவல் டு 2/1 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு A/B/C வேணும். இப்போ இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, அப்படிதானே? இங்க ஏயோடது 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 தான் எல்சிஎம் கிடைக்கும். அப்ப இந்த ரேஷியோவை 6ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், இதை ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 6ஆ மாத்துறதுக்கு இதை ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஏயோட வேல்யூ 6 தான் கிடைக்கும். இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஏயோட வேல்யூ 6 தான். அடுத்து பியோட வேல்யூ பாருங்க, 3 × 1 போடும்போது 3 கிடைச்சிரும். சியோட வேல்யூ பாருங்க, 1 × 1 போடும்போது 1 தான் கிடைக்கும். ஓகே, அப்ப ஏயோட திறமை எவ்வளவுனா 1 மணி நேரத்துக்கு 6 கேக் பண்றான். பியோட திறமை எவ்வளவுனா 3 கேக் பண்ணுவான். சியோடது பாத்தீங்கன்னா 1 கேக் பண்ணுவான். ஓகே, அப்ப டோட்டலா 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தான்னா 1 மணி நேரத்துக்கு 10 கேக் பண்ணுவான். ஓகேவா? ஆனா இங்க ஒர்க் எவ்வளவு நடக்குது, 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஆச்சுன்னா டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 10னா 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு பண்ணுவாங்க, 30. அப்ப டோட்டலா பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு, 30. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியும் சியோட திறமை எவ்வளவுனா, ஒரு பி வந்து 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான், சி வந்து 1 கேக் பண்ணுவான். அப்போ சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கேக்கு. அப்ப டோட்டலா 30 இருக்குன்னா 30 டிவைடட் பை 4ன்னு போடும்போது நமக்கு 7.5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் டி வந்து உங்களுக்கு நவம்பர்ல எப்படியும் வந்துடும். ஸோ இன்னைக்கு அடுத்த ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். கோர்ட் கேஸ் வந்து ஒரு ஓரமா போயிட்டு இருக்கட்டும். நீங்க கரெக்டா படிச்சிட்டு இருங்க. இந்த இயர் எண்டுக்குள்ள கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வீக்லி பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, வேற எதுவும் டவுட்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதோட கிளாஸை முடிச்சிடலாம். Okay, thank you. Thank you, everyone.